ஹலோ எவ்ரிவன், ஐ எம் சஹானா. இந்த வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டோட்டலாக வந்து 8 இருக்குது. இதுதான் அதெல்லாம்: நவுன், அட்ஜெக்டிவ், ப்ரோனவுன், verb, adverb, preposition, conjunction and interjection. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ஃபர்ஸ்ட் வந்து நவுன். நவுன் அப்படிங்கிறது a நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். அதாவது ஒரு பர்சனோட பேராக இருக்கலாம், ஒரு இடத்தோட பேராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளோட பேராக இருக்கலாம். அதை தான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். நவுனோட எக்ஸாம்பிள்ஸ் எ பாய், அருண் அப்படிங்கிற இது ரெண்டுமே வந்துட்டு நேம் ஆஃப் பர்சன். இந்தியா, அமெரிக்கா இது ரெண்டும் வந்துட்டு நேம் ஆஃப் பிளேஸ். செஸ் போர்டு அப்படிங்கிறது நேம் ஆஃப் திங்ஸில் வரும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட செகண்ட் டாபிக் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறப்போ விச் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். அதாவது நவுனை வந்துட்டு நார்மலாக ஒரு நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், திங்ஸை இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் இந்த அட்ஜெக்டிவ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்: பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலாக ஒரு நவுன். பட் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இதை அட்ஜெக்டிவ். அதே மாதிரி நைஸ் கார். இதில் வந்துட்டு காருங்கிறது வந்து நவுன், நைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அட்ஜெக்டிவ். தென் பியூட்டிஃபுல் பேலஸ். இந்த இடத்துல பேலஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன், ஏன்னா நேம் ஆஃப் பிளேஸில் வந்துடும். பியூட்டிஃபுல் அப்படிங்கிறப்போ நமக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால அட்ஜெக்டிவ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட தேர்ட் டாபிக் ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படிங்கிறது சப்ஸ்டியூஷன் ஆஃப் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சாதாரணமாக நவுன் அப்படிங்கிறப்போ ஒரு பர்சனோட பேரோ, இல்லை ஒரு இடத்தோட பேரோ, இல்லை ஒரு பொருளோட பேரோ நம்ம வந்து ஒரு ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் அதை மென்ஷன் பண்ணால் போதுமானது. இப்போ அடுத்தடுத்து சென்டென்ஸ் வரும்போது நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ரோனவுன்ஸை நம்ம சப்ஸ்டியூஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் தான் வந்து ப்ரோனவுன்ஸ். நம்ம ஒரு நரேஷன், அதாவது ஸ்டோரி நரேஷனே கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ் நம்ம செகண்ட் சென்டென்ஸ்லேருந்து நவுனோட சப்ஸ்டியூஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோனவுனோட எக்ஸாம்பிள்ஸ்: ஃபர்ஸ்ட் ஒன், தே ஆர் கம்மிங். இந்த இடத்துல வந்து தே அப்படிங்கிறது தான் ப்ரோனவுன். தென் ஹீ இஸ் ரீடிங். இதில் ஹீ அப்படிங்கிறது ப்ரோனவுன். ஷீ இஸ் டான்சிங். இதில் ஷீ அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன். அதாவது ஒரு ஸ்டோரியில், மெயினாக வந்து ஸ்டோரிஸில் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம ரிப்பீட்டடாக அந்த நேம் வந்து சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ஃபோர்த் டாபிக் verb. verb அப்படிங்கிறது ஆக்ஷன் விச் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். சிம்பிளி வந்து ஆக்ஷன் வேர்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த நவுன் செய்கிற ஆக்ஷனை மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ வேர்பில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது: ரெகுலர் வேர்ப், ஆக்ஸிலரி வேர்ப். இதில் வந்து ரெகுலர் வேர்ப் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நார்மலாக செய்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸ்பீக்கிங், டாக்கிங், ரன்னிங், வாக்கிங், சிங்கிங், டான்சிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு நமக்கு ரெகுலர் வேர்ப்ஸில் வந்துடும். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹாவ் ஃபார்ம், மாடல்ஸ், செமி மாடல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வேர்போட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஷீ இஸ் அ டாக்டர். இதில் வந்து இஸ் அப்படிங்கிறது ஒரு பி ஃபார்ம் வேர்ப். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஸிலரி வேர்ப். அதே மாதிரி த பாய் ரன்ஸ் ஃபாஸ்ட். இதில் வந்துட்டு த பாய்ங்கிறது ஒரு நவுன். அதே மாதிரி இங்கே ஃபாஸ்ட் வந்துட்டு இதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். ரன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு வந்து வேர்ப். தென்
லாஸ்ட் சென்டென்ஸ் தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது ஒரு பி ஃபார்ம் வேர்ப் அப்படிங்கிறதுனால இது ஒரு வேர்ப். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ஃபிஃப்த் டாபிக் அட்வர்ப். அட்வர்ப் அப்படிங்கிறப்போ விச் குவாலிஃபைஸ் த வேர்ப். இப்போ வந்து அட்ஜெக்டிவ்ங்கிறது எப்படி நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுமோ அட்வர்பும் அதே மாதிரி வேர்பை குவாலிஃபை பண்ணி சொல்லும், டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும். ஸோ அட்வர்ப் வந்து ஒரு 3 டைப்ஸில் இருக்குது. அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ், அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர், அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். இது ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறப்போ இட் ஆன்சர்ஸ் த கொஷின் வேர், அதாவது வேருங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் தட் இஸ் கால்டு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். எக்ஸாம்பிள், ஹீ இஸ் செயிலிங் அக்ராஸ் த சீ. இந்த இடத்துல வந்துட்டு அக்ராஸ் த சீ அப்படிங்கிறது தான் நமக்கு அட்வர்ப். ஏன்னா செயிலிங் அப்படிங்கிறப்போ அது வேர்பில் போயிடும். தே ஆர் ஸ்டாண்டிங் நியர் த பஸ். இந்த இடத்துல ஆர் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேர்ப். எங்கே வேறுங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது நியர் த பஸ். ஸோ இது வந்து நமக்கு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். தென் அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படிங்கிறது இட் ஆன்சர்ஸ் த கொஷின் ஹவு. ஹவுங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் அது அட்வர்ப் ஆஃப் மேனர். அதோட எக்ஸாம்பிள்ஸ், ஷீ டான்சஸ் பியூட்டிஃபுல்லி. இந்த இடத்துல டான்சஸ் தான் வந்துட்டு வேர்ப், ரெகுலராக செய்கிற ஆக்ஷன்ஸில் வந்துடும். எப்படி டான்ஸ் பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு அட்வர்ப். ஹீ ஸ்பீக்ஸ் கிளியர்லி. இந்த இடத்துல ஸ்பீக்ஸுங்கிறது வேர்ப், எப்படி பேசினாங்கன்னு இன்னும் அடிஷ்னலாக சொல்கிறதுனால இந்த கிளியர்லி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்ததாக அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்ப் ஆஃப் டைம்ங்கிறது இட் ஆன்சர்ஸ் த கொஷின் வென்ங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் அது அட்வர்ப் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. இந்த இடத்துல அவங்க செய்கிற ஒரு ஆக்ஷனை அடிஷ்னலாக எப்போ செய்வாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க, எவ்ரிடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது அட்வர்ப் ஆஃப் டைம். அடுத்தது, ஹீ வில் பி கம்மிங் ஹியர் டுமாரோ. அவங்க வர்ற ஆக்ஷனை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு டுமாரோன்னு எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட 6th டாபிக் ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன் இந்த நேம்லேயே வந்துட்டு அதோட மீனிங்கும் இருக்குது, விச் டிஸ்கிரைப்ஸ் த பொசிஷன் அப்படிங்கிறது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து the book is on the table. இந்த இடத்துல வந்துட்டு on அப்படிங்கிறது பொசிஷனை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ரப்போசிஷன். he is behind the door. இதுவும் வந்துட்டு behind அப்படிங்கிறப்போ பின்னாடி ஒரு பொசிஷனை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அதனால இது வந்து ப்ரப்போசிஷன். இப்போ வந்து சில ப்ரப்போசிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் தான் ப்ரப்போசிஷன்ஸ். on, in, under, above, below, beside, near, along, up, down, onto, into, over, out, behind, across, back, front, between, at, for, off, from, off, to, by, during, through and with. இதெல்லாம் தான் some prepositions. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட 7th டாபிக் கன்ஜங்ஷன். இந்த வேர்ட்லேயே நமக்கு அதோட மீனிங்கும் இருக்குது. ஜங்ஷன் அப்படிங்கிறப்போ நம்ம தமிழில் சந்திப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த கன்ஜங்ஷனும். தே ஆர் ஜாயினிங் வேர்ட்ஸ் விச் ஜாயின் 2 sentences டு மேக் இட் இன்டு எ சிங்கிள் சென்டென்ஸ். அதாவது 2 sentences-ஐ கம்பைன் பண்ணி ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு தான் இந்த கன்ஜங்ஷன் வந்து யூஸ் ஆகும். கன்ஜங்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூ கேன் சேவ் த எர்த் இஃப் யூ சேவ் த வாட்டர். இந்த இடத்துல யூ கேன் சேவ் த எர்த், யூ சேவ் த வாட்டர்னு 2 sentences இருக்குது. அதை ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு தான் இந்த இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ யூ கேன் சேவ் த எர்த் இஃப் யூ சேவ் த வாட்டர்னு மாறிடுது. அடுத்தது, ஹீ இஸ் ஸ்டடிங் அண்ட் ஒர்க்கிங். இதை நம்மளால் 2 sentences-ஆக கன்வெர்ட் பண்ண முடியும். ஹீ இஸ் ஸ்டடிங், he is working. இந்த 2 சென்டென்சஸையும் ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு இந்த அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட 8th டாபிக் அண்டு லாஸ்ட் டாபிக் தான் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எக்ஸ்க்ளமேஷன். டிஸ்கிரைப் த இமோஷன்ஸ் சிம்ப்ளி எக்ஸ்க்ளமேஷன், போத் ஹாப்பி அண்ட் சேட். அதாவது ஹாப்பி அண்டு சேட் எமோஷன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த இன்டர்ஜெக்ஷன். இதோட எக்ஸாம்பிள்ஸ், ஹுரே, ஹீ வின்ஸ் த ரேஸ்.
இந்த இடத்துல ஹூரே அப்படிங்கிறது ஹாப்பியான இமோஷனையும், தென் அலாஸ் தே லாஸ்ட் த மேட்ச், இந்த சென்டென்ஸில் அலாஸ் அப்படிங்கிற சேடான இமோஷனையும் இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.